ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. கருட பகவானின் கருடோத்பத்தி நிகழ்ந்த விளம்பி வருடம் தமிழ் வருடத்தை பற்றி கருட வழிபாடுகள் பற்றி நமது வாத்தியார் சொன்னதை பார்ப்போம். ஒரு முறை தேவேந்திரமூர்த்தியின் துணையுடன் எண்ணற்ற ரிஷிகளை கொண்டு பிரஜாபதி ரிஷியான கஸ்யப முனிவர் துவங்கிய யாகத்திற்கு கிரது கிரியா ரிஷி தம்பதிகளின் புதல்வர்களான 60,000 வாழகில்ய மகரிஷிகளும் மகாவில்வ தளக்குச்சியை அந்த வேள்விக்கான சமித்தாக சுமந்து வருகையிலே இந்திரன் கேலி செய்ததால் 60,000 வாழகில்ய மகரிஷிகளும் உன்னை நிகர்த்த இந்திரனை நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைப்போம் என்று அப்படியே அறுதியிட்டு இந்திரனுக்கு சாபமிட பின்னர் என்ன நடந்தது? கவனமாக கேளுங்கள். பின்னர் காசியப முனிவருடன் அவருடைய ரிஷி பத்னி, மனைவி என்று சொல்லுவோமே ரிஷி பத்னி, இந்திரர் உள்பட 33 கோடி தேவர்கள் அனைவரும் வாழகல்ய மகரிஷிகளிடம் சென்று விழுந்து மன்னிப்பும் பிராய்ச்சித்தமும் கோரிட எல்லா விதத்திலும் இந்திரருக்கு நிகராக மற்றொரு இந்திர சக்தி உள்ளவர் தோன்றினாலும் அவர் பட்சி லோகத்திற்கான இந்திர அந்தஸ்தில் திகழ்வார் என்று சூரிய பகவான் முன்னிலையில் 60,000 வாழகில்ய ரிஷிகள் தம் வாக்கை சற்றே மாற்றி அமைத்து அருள் செய்தார். இப்படி இந்த வகையிலே கருடமூர்த்தி பக்ஷிராஜமூர்த்தியாக மகாவிஷ்ணுவின் வாகனமாக பண்டைய யுகத்தின் விளம்பி தமிழ் ஆண்டில் தோன்றினார், உற்பவித்தார். முழுமையான விஷயத்தை அகஸ்திய விஜயம் ஏப்ரல் மாதம் 2018 கொடுத்ததை இப்பொழுது நீங்கள் எடுத்து படியுங்கள். இப்படி 27/2018 இன்று, அதாவது நேற்று திங்கட்கிழமை கருட ஜெயந்தி திருநாள். அதனுடைய அற்புத விளக்கம் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட்சிகளின் அழிவிற்கு தற்போதைய கலியுக மனித குலம் பெரிதும் காரணமாகி விட்டது. பிரபஞ்சத்தில் சர்வ பட்சிகளின் தலைமை மூர்த்தியான தலைவரான கருடனின் அந்த கருடோத்பத்தி நிகழ்ந்த விளம்பி தமிழ் வருடத்திலே கருட வழிபாட்டின் நிறைய நிகழ்த்தி வருதல் வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னார். கருட தண்டகம், கருட பஞ்சகம், கருட காயத்ரி மந்திரம், கருட அஷ்டோத்திரம் இப்படிப்பட்ட துதிகளை ஓத வேண்டும். கருடாழ்வார்க்கு தைல காப்பு, அரைத்த மஞ்சள் காப்பு, அரைத்த சந்தன காப்பு இடுவது, கருடன் சன்னதியை கருடக்கிழங்கு என்னும் மூலிகை கிழங்குகளால் அலங்கரிப்பது விசேஷமானது. முழுமையான அருள் இருக்குவாத அகஸ்திய விஜயம் 2018 வாங்கி படிகள். எப்பேற்பட்ட நோய் நிவர்த்திக்கு உதவும் ஔஷதமூர்த்தியும் கருட பகவான். எப்படி பிரதோஷ நாளிலே சிவ வாகனராக நந்திமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்ந்து வருகின்றதோ, இதேபோல் விஷ்ணு வாகனக்காரராக வைத்திய சக்தி ஔஷதமூர்த்தியாக அருள்கின்ற கருடமூர்த்திக்கு மருத்துவ சக்தி நாட்களான செவ்வாய், ஆயில்யம், அஸ்வினி, இப்படி நீராளர் சக்தி நாட்களான சனிக்கிழமை, பஞ்சமி திதி, திருவோணம், புதன் போன்ற நாட்களிலே மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, தைல காப்பு, வெண்ணெய் காப்பு இட்டு வழிபடுவது நோய்களுக்கு நல்ல நிவாரணத்தை தரும், குடும்பத்தாருக்கு மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். இப்படி 2018 அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டுள்ளதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். கருட பட்சியை அறிந்து கொள்ளும் முறையில் நன்கு பயிற்சி பெற வேண்டும். கீழ்கழுத்து வெண்மை உள்ள பட்சியே கருடனாகும். கருடனை கண்டவுடன் வலது கை மோதலால் இடது கன்னம் வலது கன்னம் இரண்டையும் மாறி மாறி 3 முறை, மொத்தம் 6 முறை நாராயணா நாராயணா என்று இறைநாமம் ஓதி நீங்கள் தரிசித்தால் அவ்வளோது பலன். இந்த தரிசனத்துடன் சிறிய கொஞ்சமான அன்னதானமும் செய்தால் கருட பகவானின் பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிட்டுவதோடு கருட தரிசனத்தின் பலன்களும் அளவற்றதாக கிடைத்து பூர்ணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கருட பட்சி தரிசன கிழமையும் அதற்குரிய அன்னதானமும் ஒவ்வொன்றாக பாருங்கள், கேளுங்கள், நிதானமாக கேளுங்கள். கருட பட்சியை பார்த்தால் கருட பட்சி தரிசனத்துடன் கொஞ்சமான சிறிய அளவேனும் அன்னதானம் செய்தால் அந்த கருட பகவானின் பரிபூர்ண அனுக்கிரகம் கிட்டுவதோடு அந்த கருட தரிசனத்தின் பலன்களும் பூர்ணமடையும். கிழமை அன்னதானம் எத்தனை பேருக்கு என்பது ஒன்றாக சொன்னாய். ஞாயிறு இருந்து ஆரம்பிப்போம். ஞாயிறு ஒருவருக்கு அன்னதானம் செய்தால், கருட தரிசனம் செய்து ஒரே ஒருவருக்கு அன்னதானம் செய்தால்
எப்பேற்பட்ட நோயும் தீரும். திங்கட்கிழமை கருட தரிசனம் பண்ணி 2 பேருக்கு அன்னதானம், குடும்பத்தில் நிம்மதி. செவ்வாய்க்கிழமை கருடனை தரிசித்து 4 பேருக்கு அன்னதானம் செய்தால் எதிரியால் வரும் துன்பம் தீரும். புதன் 5 பேருக்கு அன்னதானம் செய்தால் எதிரிகளிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக காக்கப்படுவீர்கள். வியாழக்கிழமை 3 பேருக்கு அன்னதானம் செய்தால் தீர்க்கமான ஆயுள், 90 100 தாண்டுவீர்கள். வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் செய்து 6 பேருக்கு அன்னதானம் செய்தால் பணம் கொட்டுன்னு கொட்டும். சனிக்கிழமை 7 பேருக்கு கருடனை தரிசித்து அன்னதானம் செய்தால் எந்த தொல்லையும் இல்லாமல் தொல்லையெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருப்பீர்கள். முழுமையான அருளுரைக்கு 1995 அகஸ்திய விஜயத்தை வாங்கி படிங்கள். இப்படி கருட பகவானை பற்றி நிறைய சொல்லலாம். இப்படி டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார், டாக்டர் குருசாமி முதலியார், டாக்டர் ரங்காச்சாரியார் போன்ற நமக்கு முந்தைய கால பிரபல டாக்டர்கள் அனைவரும் ஸ்ரீ கருட பஞ்சகம், ஸ்ரீ கருட துதிகளை ஓதி மற்றும் அரசு வேம்பு மரங்களை அடிக்கடி அடிப்பிரதர்சனம் செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த நிலையில் உள்ள டாக்டர்கள் செய்தார்கள். இப்பொழுது செய்வதில்லை. ஏன்? பணம், ஆசை, பணம். தங்களுடைய தெய்வீக மருத்துவ குணங்களை விருத்தி செய்து கொண்டே வந்தார்கள். இப்படி உதாரணத்திற்கு 3 பேரை சொன்னோம், இன்னும் 10 பேர் சொல்ல முடியும். கருட காயத்ரி மந்திரத்தை எப்பொழுதும் ஓதி வந்தால் அற்புத மூலிகைகளின் சக்தியானது மருத்துவர்களுடைய உடம்பிலே குடிகொண்டு மிக சிறந்த நோய் தீர்க்கும் சக்தியாகி மருத்துவர்களுக்கு தெய்வத்தன்மையை கூட்டித்தரும். நோய் தீர்க்கும் இடங்களில் மருத்துவர்கள் ஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சய மூர்த்தியின் படத்தை வைத்து உங்களுடைய கிளினிக், ஆஸ்பத்திரியில் வைத்து தினந்தோறும் 3 வேளையும் வழிபாடு செய்து வந்தால் அற்புதமான தெய்வீக மருத்துவ குணங்களையும் பெற்றிடலாம். முழுமையான அருளை நமது அகஸ்திய விஜயத்தில் போட்டிருக்கிறோம். 1998. இப்படி அருணாச்சலத்திலே கருடமங்கல தரிசனம், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அருணாச்சலத்திலே கிரிவல பகுதியில் குபேரலிங்கத்திற்கும் இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கும் இடையே அருணாச்சல மலையை அதை நீங்கள் பார்க்கும்போது விமான தளம் போல் படர்ந்த தரிசனம் ஒன்று தெரியும். ஏர்போர்ட் மாதிரி அருணாச்சலத்தின் கருடமங்கல தரிசனம் இது. நோய் நிவாரணத்தோடு இங்கே தான் வாத்தியார் கேம்ப் போட்டார். இப்படி மெடிக்கல் கேம்ப், நோய் நிவாரணத்தோடு நோய்க்கு காரணமான எப்பேற்பட்ட கர்மவினையும் நிவர்த்தி செய்ய வல்ல தரிசனம். வியாழக்கிழமையிலும் ஏனைய தினங்களிலும் குருஹோர நேரத்திலும் கிரிவலத்தின் போது இந்த கருட மங்கலம் பகுதியில் கருட காயத்ரி மந்திரங்களை ஓதி கருட தரிசனத்தை பெறுவது நல்ல சகுனமாக இருக்கும். விசேஷமான அருளையும் பார்க்கும். திருச்சி புள்ளம்பாடி அருகில் உள்ள கருடமங்கலம் என்னும் தளத்தில் இருந்து கருடன்கள் தினமும் அருணாச்சலத்தின் கருடமங்கலம் பகுதிக்கு வந்து வழிபட்டு செல்கின்றது. அன்றும் இன்றும் என்றென்றும். உதாரணம் 2015 அகஸ்திய விஜயம் மார்ச் மாதத்தில் உள்ளதை பாருங்கள். இப்படி ஆடி சுவாதியை பற்றி நம்ம கேட்கவே இல்லையே. இந்த நாளிலே இன்றைக்கு மனநிலை கோளாறு உடையோர், சித்த சுவாதீனம் இல்லாதோர், பைத்தியம் பிடித்தோர் போன்றவருடைய நல்வாழ்விற்காக கூட்டாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் தம் நல்வாழ்விற்காக ஸ்ரீ துலாதேவி நாமத்தை 1008 முறை ஜெபித்து மந்திரம் ஜெபிக்கப்பட்ட கருப்பு கயிற்றை அரசு, ஆள், வேம்பு போன்ற புனித விருட்சங்களில் மரத்தில் கட்டுவதால் நல்ல வழி கிடைக்கும். இதை காலையில் பார்த்தோம், தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.